கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அண்ணாவின் விசாரணையில் ஆண்டவருக்கு அநீதி இழைக்கப்பட்ட பின் அடுத்ததாக பிரதான ஆசாரியனாக பதவியில் இருந்த காய்பாவின் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டார். அதுவும் சட்டத்தை மீறிய விசாரணையாக நள்ளிரவில்தான் நடந்தது. அடுக்கடுக்கான பொய்சாட்சிகள் அவருக்கு எதிராக அலங்கரிக்கப்பட்டன. ஆனால் ஒன்று கூட ஒத்து வரவில்லை. அங்கே கூடியிருந்த கூட்டம் உண்மையை தேடும் கூட்டம் அல்ல, பொய் சாட்சிகளை தேடும் ஒரு வஞ்சக கூட்டம். கடைசியாக 2 பொய் சாட்சிகள் ஒன்றுபட்டு வந்தது. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் உள்ளான அர்த்தத்தை புரிந்து கொள்ள தவறினார்கள். நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என கேட்ட காய்பாவிடம், நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டானது. அதை கேட்க பொறுக்காத காய்பா வஸ்திரங்களை கிழித்தான். மற்றவர்கள் இயேசுவை மரணத்துக்கு பாத்திரன் என்று கொந்தளித்தனர். இயேசுவை தயவு தாட்சணியமின்றி தாக்கத் தொடங்கினார்கள். பலரின் எச்சில் அவர் முகத்தில் விழுந்தது. அவரை குட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். உன்னை அடித்தது யார் என்று சொல் என ஏளனம் செய்தார்கள். காய்பாவின் இரவு நேர விசாரணை முடிந்த பிறகு காய்பாவின் அரண்மனையில் இருந்த பாதாள அறையில் அடைத்து வைக்கப்பட்டார். தனிமை, இருள், தாகம், பசி. ஆனால் அவர் உதடுகள் யாரையும் சபிக்கவில்லை. அவர் யாரையும் பழிவாங்க துடிக்கவில்லை. அவருடைய நோக்கமெல்லாம் மனு குலத்துக்காக தன்னையே சிலுவையில் பலியாக கொடுப்பது மட்டும்தான். எனக்கு அன்பானவர்களே, நாளை பேதுரு தன் ஆண்டவரை மறுதலித்த சம்பவத்தை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.